ஹாய், இது ராஜி. ஸ்கிரிப்ட் இல்லை, செட்டப் இல்லை, ஜஸ்ட் நானும் என்னாலும். பார்க்கலாமா? இன்றைக்கி கொஞ்சம் பிஸி டேன்னு நானே சொல்லிப்பேன். ஆனால் போகிறதுக்குள்ளே அட பாவி இப்படியெல்லாம் கூட ஆகுமா அப்படின்னு நம்ம என்ன வீட்டில் வேலை பார்த்தாலும் என் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவள் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாள். பேசாமல் அவளை மாதிரியே இருந்திருக்கலான்னு சம்டைம்ஸ் தோணும். ஆனால் நான் போனதோ எங்கள் அப்பா கூட போனாலே வெளியில் வா நான் உனக்கு ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் அதுதான் எங்கள் உப்பளம். வா ஒயிட்டாக இருக்குன்னு பார்த்தா மலையில் எல்லாம் நாசமாக போச்சுன்றது தான் உண்மை. பல வருஷத்துக்கு அப்புறம் நான் மெஷர்மெண்ட் கொடுக்க போயிருந்தேன். நம்ம ஒல்லியானாலும் குண்டானாலும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி அதையும் கொடுத்துட்டு என் கையில் இருக்கிறத உங்ககிட்ட காட்டாமல் என்னால் இருக்கவே முடியல. அது மட்டுமா இந்த கையும் சேர்த்து பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தலைவலியிலே பெரிய தலைவலியில் என்னென்னா நான் பார்க்குற வேலையை ஒழுங்காக பார்க்கணும். ஆனால் அறிங்குறியமாக பார்க்குறதுனால தான் இந்த மாதிரி லிங்க் யாருக்குமே வர மாட்டேங்குது. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக உட்காந்து வேலை பார்த்ததுனால லிங்க்குன்னு போடுங்க, உங்கள் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே ரோட்டோரமாக உட்காந்து பார்க்கும்போது தான் ஆட்டோ, கார், பைக் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். காருக்குள்ளே இருக்கும்போது தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அப்படியே நம்ம மீன் கடைக்காரர்கிட்ட போனேன். 1 கிலோ 350 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ரோசி மண்டை எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிட்டோம். சாரி, அது என் பையன் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற பூனையை சொன்னேன். அருவிக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதை உடனே நாங்கள் பிச்சு மேய்ஞ்சி சாப்பிட்ருவோம். இந்த இருக்க பார்த்திங்களா, நாயை பார்த்தா பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணும். இதுக்கு நாய் மாதிரி நம்ம வாயை மூடிட்டு இப்படி டுவைங்கன்னு படுத்து தூங்கிடலான்னு தான் இருக்கும். சரி, பாய்.